விருச்சக லக்னத்துக்கு இந்த சனி திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா. இப்ப மேஷ லக்னத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான். செவ்வாய்க்கு ஆகாத ஒரு கிரகமாக இருக்கிறதுனால சனி வந்து ஒரு ரிஸ்கான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளானட் தான் ஒழிய நம்ம நன்மையை பயக்கக்கூடிய பிளானட் கிடையாது. சனி திசையில நம்ம லக்கு சார் ஜாக்பாட் அடிச்சதுலாம் சொல்ல முடியாது. அப்படி கொடுத்தாலும் சிரமப்பட்டு தான் எடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும். ஓரளவுக்கு குருவோட சம்மந்தப்பட்டு சுக்கரனோட சம்மந்தப்பட்டு ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரனோட சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல. கேதுவோட சேர்ந்து இருந்தாருன்னா ரொம்ப பரவாயில்ல. ஆனா அந்த ராகு சூரியன் செவ்வாயோட எல்லாம் சேர்ந்து இருந்தாருன்னா அந்த லக்னாதிபதியும் கெட்டு, ஏன்னா லக்னாதிபதியான செவ்வாய் கெட்டு அந்த சனி திசை வரும் பொழுது சார் நல்லா இருந்த ஆளு இப்ப பைத்தியமா சுத்திட்டு இருக்கான். இப்ப சனியும் செவ்வாயும் 3 டிகிரி 4 டிகிரி சேர்ந்துருக்கும். எங்க மகரத்துல செவ்வாய் வேற உச்சமா இருக்கும். லக்னாதிபதி உச்சம், ஆனா சனியோட சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா? அப்புறம் சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து சனியை பார்ப்பார். ஆடி மாசம் பிறந்திருப்பாங்க. ஆடி மாசம் கடகத்துல தான் சூரியன் இருப்பார். ஸோ அப்படிங்கிறப்போ சனிங்கிற அந்த கிரகமே பார்த்தீங்கன்னா செவ்வாயால் பாதிப்பு, அது உச்ச செவ்வாயால் பாதிப்பு, சூரியனால் பாதிப்பு. அப்புறம் அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனின் சாரம் பெறாம செவ்வாயின் சாரம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்துப்பார், அல்லது உத்திராட நட்சத்திரம் சூரிய சாரத்தில் இருப்பார். சூரியனும் கெட்டு கிடக்குது சனியோட பார்வையில். அப்படிங்கிறப்ப சனி திசைக்கு அப்புறம் புத்தி பேதலைஞ்சு போய் இப்போ ஆல்கஹாலிக்காகி கண்ட்ரோல் இல்லாமல் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார் சார். வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டு அல்லது ஹாஸ்பிட்டலில், அதான் இப்போ நிறைய ஊருக்கு சென்டர் வந்துருச்சு, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்ட்டு. அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சுங்கிற மாதிரி கொடுக்கும். இதே வந்து சனி கடகத்தில் இருக்கிற உச்ச குருவின் பார்வையில் இருக்கார் சார். திருவோண நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தோட ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற யோகஸ்தானாதிபதி சந்திரனின் சாரம் பெற்றிருக்கிறார் சார். சந்திரன் சூப்பரா பௌர்ணமி சந்திரனா ரிஷபத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் சார். லக்னத்துல சூரியன் இருக்கான் அப்படின்னா யோகம்னு இருக்கும். ஸோ கர்மா எப்படி செயல்படுது பாருங்க. ஒரே விஷயம்தான், ஒரே டாபிக் தான் பேசணும். அதோட காம்பினேஷன் பொறுத்து மென்டலா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறானா, குடிகாரனா போய் இருக்கிறானா, அல்லது பயங்கரமான ஒரு பீக்ல இருக்கானா, அவன் கரியர்ல பீக்ல இருக்கானா, ஆள் அம்பு காசு பணம் பேங்க் அவனுக்கு எவ்வளோ வேணா கொடுக்குறதுக்கு லோனுக்கு ரெடியாக இருப்பாங்க, கோடிக்கணக்கில் ஆட்கள் அவனுக்கு கீழே ஒரு 100 200 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறானாங்கிறதுல அதே சனி தான், ஆனால் அதோட அமைப்பு வேறு.